வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எறும்பு முருகேசன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. சரி, என்ன கேக்கு காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு. எறும்பு முருகேசாவா? ஏ அப்பா ஹலோ, ரொம்ப காண போயிட்டாரு. நிறுத்தீரா? வணக்கம் டோலர்களே. புரியுதுங்க, புரியுது. நீங்க கேக்குறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. நீ போடுறதே மாசத்துக்கு 2 வீடியோ தான், அதையாவது உருப்படியா போடுறியான்னு கேக்குறது புரியுது. என்ன பண்ணங்க, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஐடியா மட்டும் சொல்லிருந்தா புடிங்கிருப்ப. போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. சரி, ஏன் நிலைமை தான் இப்படி ஒண்ணுமே இல்லாம போகுதுன்னு பார்த்தா இந்த வருஷம் தொடங்கி முடியவே போகுதுங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. ஆனா இந்த வருஷத்துக்குள்ளார தமிழ் சினிமால சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமுமே வரலன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு ஹைப்புமே இல்லாம சும்மா சப்புரு போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். யூசுவலி பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வருஷமும் ஒரு 5-6 கண்டென்ட் ரிலேட்டடான மூவிஸ் வந்துடும். அண்ட் பிக் ஸ்டார்ஸ் உடைய படங்களுமே கூட ஒரு செலிப்ரேஷன் மூட்ல தான் இருக்கும். ஆனா இந்த வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டென்ட் ரிலேட்டடான மூவிஸும் வர கிடையாது. எந்த பெரிய ஸ்டாருடைய படமுமே கொண்டாடப்பட்ட படமாவும் தெரியல. என்னதான் ஆச்சு நம்ம தமிழ் சினிமாக்கு? அப்ப ஒரு டீப்பான அலசல போட்டு பார்க்க ஆரம்பிக்கலாங்களா? எருமையா? கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர், அதாவது 2023ல பாத்துக்கிட்டீங்கன்னா போர் தொழில், டாடா, அயோத்தி, விடுதலை பார்ட் 1, பார்க்கிங், சித்தா, இருகப்பற்று இது மாதிரியான கண்டென்ட் ஓரியன்டடான ஃபீல் குட் மூவிஸும் வந்துச்சு. அதுக்கு பேனலா பாத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஹைப்போட லியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த லியோ ரிலீஸ் டைம்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா கோலிவுட் டவுன்ல ஒரு 1/2 வருஷத்துக்கு லியோ பத்தின டாக் மட்டுமே இருந்தது. அண்ட் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலரும் வந்துச்சு இல்லையா? இந்த ஜெயிலர் நெல்சனுடைய மிகப்பெரிய ஃபிளாப்புக்கு அப்புறமா வரக்கூடிய படம் அப்படின்றதுனால இதுக்கும் மிகப்பெரிய ஹைப் இருந்தது. அண்ட் இந்த 2 படமுமே பாத்துக்கிட்டீங்கன்னா தியேட்டர்லயுமே ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்தது. இது இல்லாம வருஷத்தோட ஆரம்பத்திலேயே தளபதி, துணிவு வாரிசு கிளாஷ் இருந்தது. ஜிகர்தண்டா XX, மார்க் ஆண்டனி மாதிரியான பியூர் தியேட்டர் மெட்டீரியலும் வந்துச்சு இல்லையா? அண்ட் பொன்னியின் செல்வன், மாமன்னன் மாதிரியான படங்களும் வந்துச்சு இல்லையா? இப்ப பாருங்களேன், இந்த 2023ல இத்தனை படங்கள்லாம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு 1-1.5 நிமிஷத்துக்கு கண்டென்ட் இருக்குது இல்லையா? ஏன்னா அத்தனை நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. சோ இப்படி இத்தனை ஜான்ரால இத்தனை நல்ல படங்கள் லாஸ்ட் இயர் வந்ததால இந்த லாஸ்ட் இயர் அதாவது 2023 பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபில் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. இப்போ அப்படியே இந்த 2024க்கு வந்தீங்கன்னா அந்த பொண்ண பாரு. ஐயோ அப்படியே ஒண்ணே பாருங்க. மூஞ்ச பாரு. ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி நாறுது? இந்த 2024ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கின படம்லாம் சொல்றேன் கேளுங்களேன். ப்ளூ ஸ்டார், லவ்வர், மகாராஜா, டிமாண்டி காலனி, வாலை, லப்பர் பந்து அண்ட் மெய்யழகன். இது போக இந்த கோட்டுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா யூசுவலான ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ இருந்தது. அண்ட் அரண்மனை 4 ஏன் ஓடிச்சு எதுக்கு ஓடிச்சுனே தெரியல. ஏன்னா ஓடில வந்து போட்டு அடி நடிச்சுன்னு இருந்தானுங்க. அப்ப ஏன்டா தியேட்டர்ல ஓட வைக்கிறீங்க? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிடி சார், கடைசி உலக போர், ராயன், வேட்டையன் இதெல்லாம் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண படம்னு வச்சுக்கிட்டாலுமே கூட நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதுல எந்த படமுமே இதுதான்டா அந்த வருஷத்துக்கான படம், இதுதான்டா சினிமா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த படமுமே கிடையாது எக்ஸப்ட் இந்த லப்பர் பந்து அண்ட் மகாராஜா. ஐயோ, வருஷத்துக்கே இந்த 2 படத்தை வச்சுக்கிட்டு நாங்களும் எவ்வளவுதாயா முட்டு கொடுக்குறது. ஆமா, அதுவும் இந்த வருஷம் ஒரு மிராக்கிளான வருஷங்க. ஏன்னா சுந்தர் சியோடைய படம் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆகுது. சங்கர் சார் என்னடானா ஃபீல்ட் அவுட்ன்றாங்க. அவரையே ஆண்டவரை இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா நம்ம சூரினாவுடைய லைனப் எல்லாம் மாசா இருக்குது. இன்னொரு பக்கம் சிங்கம் புலிய மோஸ்ட் ஹேட்டட் வில்லன் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. லிட்டரலி இந்த வருஷம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் சரியா இந்த வருஷத்தோட சரி பாதியில ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல என்ன மாதிரியான படங்கள்லாம் வரப்போகுது, அது எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு அது ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ மாதிரி. ஆனா அந்த வீடியோல சொன்ன மாதிரி எந்த படமுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றதுதான் உண்மை. என்னடா பொத்து பொத்து விடுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம் விடுறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த 2024 உடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எந்த படத்துக்கும் ஹைப்ன்றது இருக்கல. அது போல இந்த ப்ளூ ஸ்டார், லவ்வர் இது மாதிரியான ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் ஓடிச்சு. அண்ட் அரண்மனை 4 ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு, எதுக்கு ஓடிச்சுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் அப்புறமா தாங்க இந்த வறண்டு போன கோலிவுட நீட்டி நிமித்தி உட்கார வைக்கிற மாதிரி மகாராஜா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வந்து ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்துச்சு. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த 2024 உடைய செகண்ட் ஹாஃப் லைனப் எல்லாம் பார்த்தா இந்தியன் 2, ராயன், தங்கலான், கோட், வேட்டையன், கங்குவா, அமரன், அவளவிய விடாமுயற்சி கூட வரலாம் அப்படின்ற டாக்கெல்லாம் இருந்தது இல்லையா? சோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப வாங்கடா சண்டை தடுக்க முடியாது அப்படின்னு முட்டு கொடுக்க தயாரா இருந்தப்போ தான் சூட சூட சங்கர் அங்கில் இந்தியன் 2ன்னு ஒன்னு விட்டாப்ல. நீ யாரியா? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா.
தமிழ் சினிமால நல்லா ஓடின படங்களுக்கெல்லாம் பார்ட் 2ன்னு ஒன்னு எடுத்து அந்த பர்னிச்சர் உடைக்கிறதே தமிழ் சினிமாக்கு வேலையா போச்சு அப்படின்ற ஒரு டாக் இருக்குதுல, அதை நிரூபிக்கணும்னு எடுக்கப்பட்ட படம்ன்ற மாதிரி தாங்க இந்த இந்தியன் 2 இருந்தது. ஒத்த படத்துல ஆண்டவரையே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து போட்டு போயிட்டாப்ல சங்கர் அங்கிள். சரி இதுதான் இப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா ராயன் வந்தது. இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்க்கெட் கடகடான்னு ஏறி திடீர்னு கிராஷ் ஆனா எப்படி இருக்குமோ அது போல ஒரு பக்காவான ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத ஒரு செகண்ட் ஹாஃப், அதுவும் அந்த தம்பிங்கெல்லாம் ஏன் அண்ணனை குத்துனாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வச்சாப்ல தனுஷ்னா அமோகம். அப்புறம் என்ன யூசுவல் தமிழ் சினிமாவுடைய கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய விமன் ஹராஸ்மெண்ட், அதையும் கையில எடுத்து படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத ஒரு கிளைமேக்ஸ். கிட்டத்தட்ட ஆடுகள மாதிரி அப்படியே இதுல போய் கிளம்பிட்டு ஓப்பாரே ஓப்பார் ஓலோப்பார் ஓத்த பின் ஒன்ஸ் மோர் கேப்பார். அதுக்கப்புறமா தாங்க இந்த தங்கலான் வந்தது. இந்த தங்கலான் இருக்குதுல, அது மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்மளால போய் பழைய வீடியோலாம் பாருங்க, முட்டுனா முட்டு மகனா முட்டு கொடுத்துருப்பா. ஆனா கடைசியில தங்கலான் பார்த்ததுக்கு போய் ஃபேன்ல தொங்கலான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு நல்ல கதையை எடுக்க தெரியாம அதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் இந்த தங்கலான். ஒரு யூசுவலான தங்கத்தை தேடி போற கதை தான். அதுல நம்ம ஹீரோவோட ஜெனரேஷன் அந்த தங்கத்துக்கே காவலா இருக்கதால அவருக்கு வரக்கூடிய ஹெலுசினேஷன் நல்லா பண்ணிருக்க வேண்டிய கதைங்க. ஆனா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு எப்படியெல்லாம் புரியாம பண்ணலாமோ அப்படியெல்லாம் பண்ணி ரிப்பீட்டட் சீன்ஸ் அளவுக்கு அதிகமா வச்சு மீண்டும் விக்ரம் சாருடைய உழைப்பை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க இந்த தங்கலான்ல. நோ ரஞ்சித்னா, நீ எப்படினா ஒரு நல்ல படம் கொடுத்தா அடுத்து 3 மொக்க படம் கொடுப்பேன்னு யாருக்கிட்டே அது பந்தயம் கட்டின்னு வந்தியா? வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோட் வந்தது. கோட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் இருந்தது. அதை ரிவ்யூன்னு சொல்றதை விட 2 விதமான ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னதான் கோட் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருக்கக்கூடிய படமா இருந்தாலுமே கூட கதையா ஒர்த்தா உள்ள ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் தியேட்டர்ல வரக்கூடிய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு விபி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருந்தாப்ல. இந்த இன்ஸ்டா ரீல் எஃபெக்ட், நிமிஷத்துக்கு நிமிஷம் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஸ்கிரீன் பிளேன்னு வச்சிருந்தாரே தவிர உள்ள ஒர்த்தா ஏதாவது இருந்ததான்னு கேட்டா ஒன்னும் கிடையாது. இது போக தளபதி வேற அரசியல் என்ட்ரி ஆக போறேன் அப்படின்றத அறிவிச்சு அது வேற ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததா. சோ அந்த சோஷியல் மீடியா பூராவுமே பாத்தீங்கன்னா தளபதியோட கடைசிக்கு முத படம் இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்கு அப்படின்னு ஒரே சிம்பத்தியை கொட்டி, அதுவும் இந்த தளபதி 69 ப்ரொடியூஸ் பண்றானே கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவன் வேற நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒன் லாஸ்ட் டைம்னு போட்டு ஒரே சிம்பத்தியை கொட்டி தள்ளி ஏதோ சாவுட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சே தவிர உள்ள ஒருத்தா ஏதாவது சொல்ற மாதிரி இருந்ததான்னு கேட்டா ஒன்னும் கிடையாது. நான் செத்தா போயிட்டேன் சொல்லு, நானே செத்தா போயிட்டேன், உசுரோட தானே இருக்கேன். இதுதான் இந்த நிலமனு பார்த்தா இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. வருஷத்தோட ஆரம்பத்திலேயே லால் சலாம்னு ஒண்ணு கொண்டு வந்து விட்டாப்ல, இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர்ல மட்டுமே விட்ட படத்துக்கு அடிக்காத ஏரியாவே கிடையாது. அதுவும் டெம்ப்ளேட் கிடைக்கலன்னு தியேட்டர் பிரிண்ட் எல்லாம் டவுன்லோட் போட்டு அதுல மீன் போட்டு அடிச்சுன்னு இருந்தானுங்க. இதுல வேற அந்த டைரக்டர் நம்ம ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு கம்பி கட்ட அதையும் கண்டென்ட் ஆக்கி அடிச்சானுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க கண்டுபிடிக்கல, அது வேற கதை. ஆனா இப்ப கூட ரீசெண்டா அக்கா சொல்லியிருந்தாங்க ஹார்ட் டிஸ்க கண்டுபிடிச்சோம், படத்தை ஓடிடில வரட்டும் அதுக்கு தான் நானும் காத்துன்னு இருக்கேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த லால் சலாம கூட விட்டுலாங்க. அதுல என்னங்க ஒரு அரை படத்துக்கு மனுஷன் கேமியோ தானே பண்ணியிருந்தாரு அப்படின்னு கூட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வேட்டைன்னு ஒண்ணு வந்துச்சு. அங்கலானுக்கு அப்புறமா நான் ஜெய்பீம் டைரக்டர் ஆச்சு கண்டென்ட் வைஸா தலைவர் வச்சு ஒரு படம் பண்ணிடுவாருன்னு நம்பி இருந்தேங்க. ஆனா குறி வச்சான்னு எதை குறி வச்சு படம் எடுத்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா தாங்க போயின்னு இருக்கும். சரி படம் ஃபேக் என்கவுண்டர்ஸ் எல்லாம் பத்தி பேசுற படம் போல அப்படின்னு பார்த்தா திடீர்னு அதே பழைய விமன் ஹராஸ்மெண்ட் ரேப் கேஸ்னு போயிடும். சரி இது வளமையான தமிழ் சினிமா போல அப்படின்னு உட்கார்ந்து பார்த்தா ஐயோ நான் தான் வில்லை அப்படின்ற மாதிரி நடுவுல ராணா வருவாப்ல. சரி இப்ப என்ன இவங்களை ரேப் பண்ணி கொலை பண்ண காரணமா இருந்த ராணாவை பழி வாங்குறது தான் கதை போல அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல, ராணாவோட கம்பெனில இந்த கல்வியை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு புதுசா ஒன்னு ஓபன் பண்ணுவாங்க. சரி இப்ப இதுதான் கதை போல அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா கிளைமேக்ஸ்ல அதெல்லாம் இல்லப்பா அவரோட கம்பெனில பைனான்சியல் கிரைம் பண்றாங்க அதைத்தான் சொல்ல போறோம் அப்படின்னு படம்னு ஒன்னு எடுத்துட்டோம், அதுக்கு கிளைமேக்ஸ்னு ஒன்னு வைக்கணுமேன்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி ஞானவேல் சார் உங்ககிட்ட இருந்து ரொம்ப வெயிட்டா ஒன்னு எதிர்பார்த்தேன் சார். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல. இதுல நீங்க காட்டுனீங்கல்ல 5 இஷ்யூ, இந்த 5 இஷ்யூவையும் தவிர்த்துட்டு இதுல ஏதாவது ஒன்ன பத்தி ரொம்ப டீடைலா பேசிருக்கலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம நான் சூப்பர் ஸ்டாரை வச்சு எல்லாத்தையும் பேசுறேன் பாரு அப்படின்னு கமர்ஷியல் சினிமாவும் இல்லாம கண்டென்ட் சினிமாவும் இல்லாம என்னமோ கிண்டி வச்சிருந்தீங்க. சோ தியேட்டர்ல பாக்கும்போது எனக்கெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு விசில் அடிக்கணுமா இல்ல இவர் சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுமானே தெரியாம மண்டைய பிச்சுன்னு உட்கார்ந்து இருந்தேங்க. குறிப்பா சொல்லணும்னா தியேட்டர்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவருக்கு அவரே
நினைச்சு எழுதின பல சீன்ஸ் தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுதான் உண்மை. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணிருந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சோ இப்படியே வருஷத்தோட முடிவுக்கே வந்துட்டோங்க, வெறும் 4 நல்ல படத்தோட. அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்டார் லப்பர் பந்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கதை தான். இப்படி நம்ம நம்பின படங்கள்லாம் நம்மள கைவிட்ட நிலையில தீபாவளியும் வரப்போகுது. இந்த தீபாவளிக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அமரன், பிளடி பகர் அண்ட் பிரதர் வருது. இதுல இந்த பிரதரை விட்டுருவோம், ஏன்னா அது நம்ம ராஜேஷோட படம் இல்லையா. சோ எப்படியுமே கண்டென்ட்றது இருக்காது, ஜஸ்ட் யூசுவலான ஒரு காமெடி பிலிமா தான் இருக்கும். அப்புறமா அந்த கவினோட பிளடி பகர் இந்த வருஷத்துல ரொம்ப நம்பி ஏமாந்து போன படங்கள்ல ஸ்டார் ஒண்ணு. அதுக்கு முக்கிய காரணமே ஃபால்ஸ் ப்ரமோஷன் தான் அப்படின்றத பல வீடியோக்கள்ல நான் சொல்லிட்டேன். சோ ஸ்டார் என்கிற ஏமாற்றத்துக்கு பிறகு வரப்போற கவினோட படம் தான் இந்த பிளடி பகர். இவன் தான் ஒரே ஆப்ஷன். இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நெல்சனோட ஒரு டச் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் சிவபாலனுமே கூட நெல்சனோட ஏரியா இருந்ததால அந்த மாதிரியான ஒரு டச்சை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கவினோட புது லுக் அதுவுமே ட்ரெய்லர்ல கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சோ ஹோப் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கும்னு நம்புவோம். அடுத்து நம்ம எஸ்கே அண்ணனோட இந்த வருஷத்தோட தொடக்கமே அண்ணனோட அயலான்ல இருந்து ஆரம்பிச்சது. ஆனா அயலான் கொஞ்சம் அவுடேட்டடான படம் அப்படின்றதுனால பெருசா போகலன்றதுதான் உண்மை. ஆனா அதுக்கப்புறமா அண்ணனோட வளர்ச்சின்றதுதான் அசுர வளர்ச்சியாச்சு. துப்பாக்கி எல்லாம் வாங்கியிருக்காப்ல, அவ்வளவே எல்லா இன்டர்வியூலையும் அவ்வளவே இந்த அமரன் ப்ரொமோஷன்ல எல்லாம் வாண்டடா கேக்குறாங்க துப்பாக்கியை பத்தி. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, இந்த விபி தான் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம அப்படிப்பட்ட சீன் அப்படிப்பட்ட டயலாக் வைக்கிறாருன்னா அதை சீரியஸா எடுத்துன்னு நீங்களும் எல்லா இன்டர்வியூலயுமே முட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு புரியவே இல்ல. இப்ப நான் சொல்றது சரியா தப்பானு கூட தெரியலங்க, பட் என்னோட ஒப்பீனியனை சொல்லிடுறேன். பொதுவா இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி தான் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த காக்கா கழுகு அதெல்லாம் வந்தப்போ தளபதி விஜய் அவரோட ஸ்டாண்ட்ல ரொம்ப கரெக்டா இருந்தாப்ல. அதாவது என்னைக்குமே சூப்பர் ஸ்டார்ன்றது சூப்பர் ஸ்டார் மட்டுமே தான், இங்க யாருமே அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றது கிடையாது, நான் என்னைக்குமே உங்க தளபதி தான் அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. அதே போல சூப்பர் ஸ்டாருமே பாத்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. சோ இங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டாண்ட்ல நம்ம யாரு, நம்ம யாருக்காக படம் பண்றோம், நமக்குன்னு ஒரு ஸ்டைல், நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு இருக்கும் பொழுது பிபி இப்படிப்பட்ட ஒரு சீனை வைக்கிறாரு. நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க சார், நான் இதை பாத்துக்கிறேன். நீங்க ஏதோ பெரிய வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க போங்க, இதை நான் பாத்துக்கிறேன். இல்ல எனக்கு புரியல, இந்த சீன்லாம் எடுக்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும்ல இதெல்லாம் எதை மீன் பண்ணுதுன்னு. அப்ப கூட எஸ்கே நினைச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். சரிப்பா அது ஒரு படம், நாங்க அதை படமா தான் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட இப்போ ஏன் அதையே ஃபாலோ பண்ணி போற இன்டர்வியூஸ் அவ்வளவு ஏன் இந்த அமரன் ப்ரொமோஷன்ல எல்லாமே கூட வாண்டடா துப்பாக்கியை பத்தி கேட்க நீங்களும் அதை ஒரு டாபிக்கா வச்சு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் எந்த அளவுக்கு தூரம் மெச்சூர்டான விஷயம்னு தெரியல. எஸ்கேனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு பொசிஷனை ஆல்ரெடி தமிழ் சினிமா கொடுத்துதான் வச்சிருக்கு, நீங்க அதை டெவலப் பண்ணா மட்டுமே போதுமானது. இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க போய் துப்பாக்கி எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, அதை யாரும் கேட்கவும் இல்ல. சாரிப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சோ நம்ம கண்டென்ட்க்கு வருவோம். சோ இப்படி 2024ல இந்தியன் 2, வேட்டையன், கோட், லால் சலாம் மற்றும் பல ஜூவடிகளுக்கு பிறகு மலை போல் நம்பி இருக்கும் படம் தான் இந்த அமரன். எஸ்கேனா ரொம்ப ரொம்ப நம்பி இருக்கேன், ரொம்பனா ரொம்ப ரொம்ப ஏதாவது சொதப்பிச்சு படத்தை நம்பிதான் இருக்கு, படம் இப்போ வரைக்கும் ஓடுது. ஆனா இது எதுவுமே சொதப்பாது அப்படின்னு நம்புறது தவிர நமக்கு வேற வழி இல்லைங்க. ஆக்சுவலி இது ஒரு பயோபிக் இல்லையா, மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக். சோ அது பயோபிக் அப்படின்றதுனாலயே படம் நல்லா இருக்கணும். ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்குதுங்க, என்னன்னா நடந்த உண்மை சம்பவங்களா அந்த இமோஷன்ஸ் மாறாம, அந்த வலிகள் மாறாம சீன்கள் மூலமா ஆடியன்ஸுக்கு கடத்த முடிஞ்சா மட்டுமே தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதை டைரக்டர் ஒழுங்கா பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்புவோம். நோ எஸ்கேனாக்கு மட்டும் இல்ல, அமரன் டீமுக்கே சொல்லிக்கிறேன், இந்த வருஷத்தோட கடைசி நம்பிக்கை, ஏதாவது பண்ணீங்க தீபாவளிக்கு போக, படம் நல்லா இருக்கணும், படம் மட்டும் நல்லா இல்ல என்னையா பண்ணுவீங்க சோ அமரன் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறமா கங்குவா தான் வர இருக்குது. இந்த கங்குவாலாம் நான் நம்பவே மாட்டேங்க, ஏன்னா ப்ரொடியூசர் சார் பேசுற பேச்செல்லாம் கேட்க தெரியுதுல்ல. கிளப் ரீச் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? ஐயோ சாரி சார். இல்ல வேணாம், எந்த ஒரு ஹோப்புமே வேணாம்ப்பா, நல்லா இருக்கும் பட்சத்துல நல்லா இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போதான் அந்த புது லுக் ஏதோ பாட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன், கங்குவால ஓல்டு லுக் இருக்க மாதிரி கரண்ட் பீரியட்ல நடக்கக்கூடிய கதனும் ஒன்று இருக்குது, அதோட லுக்கை எங்கேயுமே ரிவீல் பண்ற மாதிரி தெரியல. ஆனா இப்ப பாருங்களேன், ஆடியோ லான்ச்சும் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆக போற நேரத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. இல்ல இதெல்லாம் எங்க பிரச்சனை ஆகுனா, இப்போ ஒரு வருஷமா அந்த ஓல்டு லுக்கையே ஆடியன்ஸுக்கு காட்டி பழக்கப்படுத்திட்டு தியேட்டர்ல போய் பார்க்கும் பொழுது அந்த ஓல்டு லுக்குக்கான பிரசன்ஸ் கம்மியாவோ இல்ல சீன்ஸ் கம்மியாவோ இருந்துச்சுன்னு வைங்களேன், படம் நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் எப்படியுமே அது ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ புதுசா பண்றேன்னு அதே பழைய முன்ஜென்ம கதையை தூக்கிட்டு வராதீர்கள். கண்டுபிடிச்சிட்டீங்களே, அதே கதை தான்.
சோ அந்த கங்குவாக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுவுமே கூட நான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் வரைக்கும் நம்பவே மாட்டேங்க. ஏன்னா வெற்றிமாறன் சார் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பாக்கி இருக்குன்னு கேமரா தூக்கிட்டு கிளம்பினாலும் கிளம்பிடாப்புல செய்யக்கூடிய ஆள் தான். சோ அதுவுமே வரும் வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. பட் விடுதலை பார்ட் 2 மட்டும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், இந்த வருஷத்தோட மஜாவான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதாங்க இந்த ஒண்ணுக்கும் உதவாத 2024ஓட நிலவரம். சரி, கோலிவுடோட நிலைமை தான் இப்படி போகுதுன்னு பார்த்தா அந்த யூடியூப் தமிழ் கம்யூனிட்டி இருக்குல்ல, அது அதை விட கொடூரமா போயின்னு இருக்கு. நம்ம டிடிஎஃப் நாக்கு என்னன்னா மஞ்சள் வீரன் டைரக்டர் முதுல குத்திட்டு ஓடிட்டாப்ல. எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ரோஸ்ட் போடுறதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மஞ்ச ஹூடினா ஸ்கேம் பண்ணிட்டாருன்றாங்க. இன்னொரு பக்கம் டெக் பாஸ் டீமோட வெளியே வந்து புது சேனல் திறக்கிறாப்ல. இதெல்லாம் போக இந்த பக்கம் இர்ஃபான் கைய கால வச்சுட்டு சும்மா இருக்காம மறுபடியும் ஒரு கான்ட்ரோவர்சியை கிளப்பிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தம் 2024 எதுவுமே உருப்படியா கிடையாது. நான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வருஷ கடைசியிலயும் அந்த வருஷத்தோட மொக்க படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவேங்க. இந்த வருஷம் லிஸ்ட் போட்டேன்னு வைங்களேன், பார்ட் 1 2ன்னு போயினே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு லிஸ்ட் கொட்டி கிடக்குது. ஒரு மாதிரியா தாங்க இந்த வருஷமே போயின்னு இருக்குது. ஹோப் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 மாசத்துலயாவது எதனாவது நல்லதா நடக்கும்னு. சோ உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்னப்பா, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மஜாவா கொண்டாடுங்க. போறதுக்கு முன்னாடி கீழே பாருங்களேன், நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குது. போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் சொன்ன மாதிரி போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அமரன் சொன்ன மாதிரி அமரன் பயங்கரமாகவே இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த சினிமாவில் ஒரு படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நாள் ஓடும்னு இதுலே தெரியுது எனக்கு தெரிஞ்சு. நம்ம இங்க இல்லாம ஃபுல்லா ஆமா, நார்த்லயுமே பயங்கரமா ஓடுது. அதான் சொல்றல, இந்த படத்தை கரெக்டா எடுத்திருக்காங்க, அது பயங்கரமா இதாயிருக்கு. அது பிரச்சனை ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஆமா, பயங்கர பிரச்சனை. ஏன் இங்கே திருநெல்வேலியிலே தியேட்டர்லாம் எரிச்சிட்டாங்க, ஒரு தியேட்டர்லாம். அதாவது பிரச்சனை நடக்கதான் செய்யுது, அது நடக்கதான் செய்யுது. தாண்டி அந்த படம் பயங்கரமா ஓடுது. நல்லா இருக்க போய் தானே இவ்வளவு பிரச்சனையும் வரும். அது மாதிரி அந்த வாழை ரப்பர் பந்துனான்னு பாக்கலாம். படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பாக்கணும் அந்த படம் பாக்கணும். உங்களுக்கு எல்லாம் என்னென்ன படம் பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்